தென் மாவட்டங்களை கனமழை அச்சுறுத்தி வரும் நிலையில் மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இதுகுறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. 1958 இதுவரை கிட்டத்தட்ட 34 முறை முழு கொள்ளளவை இருக்கிறது. வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது எந்த நேரத்திலும் விடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் உபரி நீரும் எந்த நேரத்திலும் திறக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர் மட்டம் 69 அடியை எட்டியவுடன் அணை நிரம்பியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே உபரியாக ஆற்றில் திறக்கப்பட்டு தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வைகை அணை நீர் மட்டம் இன்று அதிகாலை 5 மணிக்கு 69 அடியை எட்டியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு கடைசி வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வைகை அணை மதகு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற அபாய தங்கு கிட்டத்தட்ட 3 முறை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் 5 மாவட்ட நிர்வாகத்துக்கு பொதுப்பணித்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதனை பயன்பாட்டிற்கு வந்து 1958ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 34வது முறையாக வைகை அணையானது தனது முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது. அதே சமயம் வைகை அணை தனது முழு கொள்ளளவை எட்டி இருக்கிற சூழ்நிலையில் மதுரை யானைக்கல் பாளையத்திற்கு அளவுக்கு அதிகமான தண்ணீர் என்பது வெள்ளப்பெருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே சமயம் எந்த விதத்திற்கு யாரும் உள்ளே போகக்கூடாது, அளவுக்கு அதிகமாக தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது என்று அங்கே ஒளிபெருக்கின் மூலமாக காவல்துறையினர் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். அதே போல மாணவர்களை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் செல்ஃபி எடுக்கவோ அல்லது குளிக்கவோ அனுமதிக்க முடியாது என்று அந்த உத்தரவு எடுத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 4 பகுதியிலும் தண்ணீர் என்பது வெள்ளப்பெருக்கிற ஓடிக்கொண்டிருப்பதால் 4 பகுதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.